அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பிரசிடென்ட் ரிப்பேர் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் வந்து 6ஆம் ஸ்தானத்திலிருந்து ஏகப்பட்ட குடும்பங்களை பண்ணியிருப்பாரு. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதி, அதாவது திரிகோணாதிபதியும் வருமான காரகருமே வந்து குரு பகவான் தான். அவர் 6ஆம் ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையிலையும் தொழிலையும் இருந்திருக்கு, நட்புலையும் ஒரு உறவுகள்லையும் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ 7ஆம் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வர்றாரு. 7ஆம் ஸ்தானங்கிறது நமக்கு உதவி செய்யக்கூடியது, அதேமாதிரி கலத்திரம்னு சொல்லக்கூடியது, கணவன் மனைவி சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம், நமக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் பாவம் தான். நண்பர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறது வந்து நல்லது. அதாவது ராசியவே பார்ப்பார். எப்பவுமே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 அப்படிங்கிற பாவத்தில் வந்து இருக்கிறப்ப வந்து குரு பகவான் வந்து மேன்மையான பலன்களெல்லாம் கொடுத்தார். குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வருட காலங்கள். இப்போ மேசராசி ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. ரிஷபத்தில் ஒரு வருட காலங்கள் இருப்பார். 1/5/2024 முதல் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25 மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருப்பார். விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலம்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்காது, சமசப்தமான பார்வை ராசிக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்கள்னு எப்போவுமே கோபதாபம் டென்ஷனு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ குரு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் எடுத்த வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தி அடைவாங்க. கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள், அதே மாதிரி நினச்சதை நடத்தக்கூடியது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம், கூட்டு தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கிறது, உதவிகள் வந்து கூட்டு தொழிலில் கிடைக்கிறது, நண்பர்களான ஒத்துழைப்பு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறப்ப குழந்தைகளுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பாங்க. இப்போ 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறனால கல்விக்கு எடுக்கிறது தான் இருந்தாலும் சரி, புத்திரங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் 7ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கும் கூட திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் 2வது திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த 2வது திருமணம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி கல்யாணம் தரவட்டு இருக்கிறவங்க, செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்கள இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்து அது வந்து நல்லபடியாக முடிக்கிறோம். இப்போ 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எப்பவுமே விசேஷ பார்வை 5, 7, 9ங்கிற பார்வை இருக்குது. எப்பவுமே குரு இருக்கிற ஸ்தானத்தை விட பார்க்குற ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலம் அடையும். இப்போ இருக்கிறது 2, 5, 7, 9, 11ங்கிற பாவத்தில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு. இப்போ 11ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ 11ஆம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூத்த சகோதரங்கள், நண்பர்கள் சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய செயல் திறமைகளை சொல்லக்கூடிய இடம். அது அந்த பாவகத்தினுடைய நம்மளுடைய வருமானம், லாபம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு தேவையான லாபங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ, தொழிலில் ஒரு வளர்ச்சி, அதேமாதிரி ஒரு லாபங்களில் ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதோ, வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதேமாதிரி நண்பர்களால் ஒத்துழைப்புகள் கிடைக்கிறது, உறவுகள்னால ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினையாக இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தவங்க சேர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ராசி பார்க்குறப்ப அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும், ஒழுக்கம், கட்டுப்பாடு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக எந்த ஒரு சிந்தனைகளும் வராது, தவறான வழியில் செல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ராசி பார்த்துட்டு இருக்கிற எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து எப்போவுமே வந்து உதவி செய்யக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஏணிப்படியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் உதவிகள் நிறைய செய்வாங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அந்த 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற ராசி பார்க்கறதுனால அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நல்லா இருந்தது. இந்த நேரங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதீதமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்புறம் 3ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். எப்பவுமே 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறத விட 3ஆம் வீட்டை பார்க்கறதே சிறப்பு. ஏன்னா 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் சிறப்பு. ஏன்னா 3ஆம் வீட்டில் குரு பகவான் மற்ற வீட்டில் ஆட்சி இல்லாமல் மற்ற வீட்டில் இருக்கிறப்ப பய உணர்வுகளோடயே இருப்பான். எந்த ஒரு காரியத்தையுமே முயற்சியை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அடுத்த செயலுக்கு கொண்டு போக வளர்ச்சியை கொடுக்காது. அதனால் 3ஆம் வீட்டை பார்க்குறதே நல்லது. குரு பகவான் ஒருத்தர் ஜாதகத்துலேயும் அதிகமாக இருக்கலாம்.
இப்போ 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அதனால துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு இடமாற்றத்துக்கு கூட வேலையோ தொழிலையோ மாற்றுறதுக்கு கூட பயந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தில்லா அந்த முடிவை எடுத்து உடனடியாக மாற்றக்கூடிய தன்மை. அதே மாதிரி இடமாற்றம்னால நன்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. தொழிலையோ வேலையிலையோ வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்கும். அதே கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்கிறது. கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். உயர்கல்வி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வியில் நல்ல மேன்மை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 3ஆம் ஸ்தானம் தைரியமாக ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சகோதரர்கள் கூட பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தில் வர்றப்ப தாராபலம் உள்ள நட்சத்திரம் வர்றப்ப கெடுதல்கள் வந்து நிறைய நடக்காது. இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். 12/6/2024 வரை கிருத்தியில் இருப்பார். அப்புறம் 8ஆம் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியில் இருப்பார். அதுக்கப்புறம் மிருகசீரியம் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரம் இருக்குது. இடையில குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் அடைவார். சூரியனை நெருங்கிறப்ப அஸ்தமனம் ஆகும். அப்போல்லாம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனத்துலேயும் வக்ரமாகிறப்பவும் பலன்கள் மாறுபடும். அதனால் ஒரே பலன்கள் நடக்கும். இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்தியும் மிருகசீரிடம் தாராபலம் உள்ள நட்சத்திரம். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் தான் இப்போ பயணத்தில் இருக்காரு. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் மிருகசீரிட நட்சத்திரத்துலேயும் குரு பகவான் வர்றப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேன்மையான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் 12/6க்கு மேலே வருது. அப்போ வர்றப்ப குரு பகவான் வந்து தாராபலம் உள்ள நட்சத்திரம் வர்றப்ப அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி கேட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையும் மிருகசீரிடம் தாராபலம் உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கலாம். அதேமாதிரி கெடுதல்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து இருக்கிற சோதனைகளை நீக்கி ஒரு இன்பமான அதேமாதிரி நம்மளுடைய சுய கட்டுப்பாடோட நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய, அதாவது நம்ம உயர்வுக்கு தேவையான வழிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறதா. ஏன்னா 7ஆம் ஸ்தானத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறப்ப ஒரு ஒத்துழைப்புகள் எதுலேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மேன்மை இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்து அங்கே நடக்காது. வம்பு வழக்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கிடச்சிடும். வருமானம் உயர்வு இருக்குது. அரசாங்க வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புதிய வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலே வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் உருவாக்குறது, ஒரு அடிஷனலாக ஒரு தொழில் உருவாக்குறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு, அந்த சிந்தனைகளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல புண்ணிய ஸ்தலங்கள் நிறையா, இது வரைக்கும் பார்க்காத ஸ்தலங்கள், புனித நீராடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதேமாதிரி பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். புத்திரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலகட்டங்கள், திருமணம் வைபவம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எந்த சுபகாரியம் இருந்தாலும் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உறவுனால் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக. இப்போ குரு பிரீத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வர்றது, திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று வழிபட்டு வர்றது, அருகில் உள்ள முருகர் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வர்றது மிக சிறந்த பலன்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குருபவன் 7 இருக்குனால திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று வழிபட்டு வர்றது மிகுந்த சிறப்பான பலன்களை தரக்கூடியது. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரலாம். அதே போல் குருபகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருபகவான் வழக்கமாக இருக்கிறார், அவரை சென்று வழிபட்டு வருது, ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வழிபட்டு வருது, அதெல்லாம் செஞ்சு போகலாம். ரிஷிராசி நல்லா இருக்குதுன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரும் அருகில் உள்ள முருகர் ஆலயங்களும் சென்று வழிபட்டு வந்தால் மிகுந்த சிறப்பான பலன்களே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்படுகிறது. அதேமாதிரி குருமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள், ஏழை குழந்தைகளுக்கு, ஏன்னா புத்திரக்காரரும் அவர் தான், கல்விக்கு காரரும் அவர் தான், அதனால் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க. அதனால் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, குருமார்களுக்கு தேவையான உதவி, நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, அவங்களுக்கு வந்து அன்னதானம் ரத்ததானம் கொடுக்குறது, அவங்க கஷ்ட காலகட்டங்களில் வந்து உதவி செய்கிறது. ஒரு ஏழை பிராமணராக இருக்கலாம், ஒரு ஏழை கோயிலில் இருக்கிற ஏழை பூஜாரியாக இருக்கலாம், அவங்களுக்கு வழிகாட்டிய ஒரு ஆசானாவோ, நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு குரு ஆசிரியராகவோ, எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அது உள்ள நமக்குன்னு ஒரு ஆசான் இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வருது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களாகவும் கூட இருக்கலாம், நமக்கு நம்ம மேலே அக்கறை எடுத்து நடந்துக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்க மனது நோகாமல் இருந்தாலே எல்லா காரியமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதனால் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி நன்மைகளே செய்து வரலாம். அதே மாதிரி அன்னதானங்கள் நிறைய செய்து வரலாம்.
அன்னதானங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே செய்துட்டு வந்து சிறப்பு. எந்த ஒரு இடத்துலையுமே அன்னதானங்கள் வந்து செய்கிறப்ப அதில் கலந்துக்கணும். அதே மாதிரி அன்னதானங்கள் முடிஞ்ச அளவு செய்துட்டு வர்றது நல்லது. வஸ்திரதானம் அன்னதானம் வந்து எப்போவுமே வந்து செய்துட்டு வரக்கூடியது தான். அதனால் அன்னதானங்கள் நிறைய செய்துக்குவாங்க. இதுவே குருமார்களுக்கு தேவையான உதவிகளும் அவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கக்கூடிய யார் வேணால் இருக்கலாம், ஜோதிடர்லாம் கூட இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளும் அவங்க மனசு சந்தோஷம் தான். அவங்க ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் வந்து உதவிகளை செய்கிறது இதெல்லாம் செய்துட்டு வந்துட்டு குரு பிரீத்தி அடைய அப்படிங்கிறதா. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி யோகமான பலன்கள் எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரு வழிபாடுகளும் செய்து ஒரு தான தர்ம காரியங்களும் செய்துட்டு இருந்தால் இன்னும் நல்ல மேன்மையான பலன்களை அடையலாம். ஏன்னா ஜாதகங்களில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது எல்லாமே பார்த்துக்கணும். நல்ல திசாபுத்தி குருபகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்து 7ஆம் வீட்டில் குருங்கிறது தான் இந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.